ஒரு நாள் விவசாயி ரவி கடுமையாக உழைத்துக் கொண்டிருந்தான். வெயிலின் வெப்பம் தாங்க முடியாத அளவிற்கு இருந்தது. ஆனால் அவன் தனது நிலத்தை உற்சாகமாக தோண்டிக் கொண்டிருந்தான். திடீரென அவன் கரண்டி ஒன்றொன்று தட்டியது. ஆச்சரியத்துடன் அவன் மண்ணை அகற்றி பார்த்தான். அங்கே ஒரு பிரகாசமான மாயமான கல். அந்த நேரத்தில் ஒரு முதிய பெண் மெதுவாக நடந்து வந்தார். அவர் ரவியை பார்த்து சொல்லினார், அது மந்திரக்கல். அதை நன்றாக பயன்படுத்தினால் அதிசயம் நடக்கும். அந்த கல்லை தொடங்கவே ரவியின் நிலம் பொன்னாக மலர்ந்தது. வறண்ட வயல் தங்கமயமான பசுமை தழைத்த வயலாக மாறியது. அவன் மகிழ்ச்சியில் பரவசமானான். இந்த அதிசயத்தை பார்த்து அருகிலிருந்த பேராசை கூடிய மாமன் மிகவும் பொறாமை கொண்டான். இந்த கல்லை நானே எடுத்துக்கொண்டு பணக்காரராக வேண்டும் என்று அவன் திட்டமிட்டான். அவன் இரவோடு இரவாக ரவியின் வீட்டுக்குள் நுழைந்து கல்லை திருடினான். ஆனால் கல்லை தொடங்கும் நேரத்திலேயே அவனது நிலம் வறண்டுவிட்டது. களையற்ற நிலம், காய்ந்த செடிகள். அவன் அதிர்ச்சியில் நிலைக்க முடியாமல் இது உண்மையான சக்தி அல்ல, நல்லதை பகிர்வதில்தான் உண்மையான செல்வம் என்று புரிந்த ரவி மந்திரக் கல்லை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி ஊருக்கே உதவினான். மக்கள் மகிழ்ச்சியோடு அவனை பாராட்டினர். நல்லதை பகிர்ந்தால் வாழ்வு மலரும். உண்மையான செல்வம் பிறருக்கு உதவுவதில்தான்.